Hi friends, welcome to Ordinary Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலெக்ஷன் கமிஷனர் அருண் கோயல்ங்கிற ரிசைன் பண்ணியிருக்காரு. அதனோட டீட்டெயில்ஸ் அவரை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் லோக்சபா எலெக்ஷன் அதோடு சேர்த்து ஆந்திரா, அருணாச்சல பிரதேஷ், ஒடிஷா, சிக்கிம் போன்ற மாநிலங்களோட சட்டப்பேரவை தேர்தலையும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த டைம் எலெக்ஷன் கமிஷனர் அருண் கோயல் அப்படின்றவர் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. அருண் கோயலோட பதவி காலம் எலெக்ஷன் கமிஷனராக December 5, 2027 வரலும் இருக்குது. ஆனால் அவ்வளோ நாள் இருந்தும் இவர் தற்போது தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. இவருடைய ராஜினாமாவை பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அருண் கோயல் அப்படின்றவர் யாருன்னா 1985 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் ஐஏஎஸ்ஸாக 37 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். அதே போல் இவர் பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கிறதுக்கு முன்னாடி யூனியன் ஹெவி இண்டஸ்ட்ரீஸோட செக்ரட்டரியாக இருந்திருக்காப்புல. இவரோட பதவிக்காலம் December 31, 2022 வரலும் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் இவர் November 18, 2022 வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாப்புல. இவர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வெளியே வந்த அடுத்த நாள் November 19, 2022 பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் இவரை எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவர் November 21, 2022 எலெக்ஷன் கமிஷனராக சார்ஜ் எடுத்துக்கிறாப்புல. அப்போலேருந்து இவர் இப்போ வரலும் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காப்புல. இவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமாருக்கு அப்புறம் இவர் தான் எலெக்ஷன் கமிஷனர் வர போகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் அருண் கோயல் அப்படின்றது தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இவர் எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கப்பட்ட அந்த டைமில் இவரோட நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ADR அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அப்படின்ற அமைப்பு ஒரு மனுத்தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதை விசாரித்த உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு March 2023 எலெக்ஷன் கமிஷன் நியமனத்தை பொறுத்தவரையிலும் யாரெல்லாம் முடிவெடுக்க முடியும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், அதோடு சேர்த்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, இவங்க 3 பேர் சேர்ந்த பேனல் தான் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்றது முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்மெண்ட்லேயே வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இடைக்கால உத்தரவு தான். இதுக்கப்புறம் மத்திய அரசு பார்லிமெண்ட்டில் இது தொடர்பாக சட்டம் இயற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற அனுமதியும் மத்திய அரசுக்கு தராங்க. மத்திய அரசு அதுக்கப்புறம் என்ன சட்டம் கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட நியமனத்தை பொறுத்தவரையிலும் யாரெல்லாம் முடிவெடுக்கலாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் மினிஸ்டர், அதோடு சேர்த்து லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷனை நியமிக்க முடியும். எலெக்ஷன் கமிஷனரை பொறுத்தவரையிலும் அவங்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது அவங்களுக்கு 65 வயசு அப்படின்ற வரலும் இருக்க முடியும். எலெக்ஷன் கமிஷனரில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவரோட சேர்த்து 2 எலெக்ஷன் கமிஷனர், மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஆல்ரெடி அனுப் சந்திரா அப்படின்ற எலெக்ஷன் கமிஷனர் லாஸ்ட் மந்த் ரிட்டையர் ஆகிட்டாப்புல. இப்போது அருண் கோயல் அப்படின்றவர் ரிசைன் பண்ணிட்டாப்புல. தற்போதைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார் மட்டும்தான் பதவியில் இருக்காப்புல. 2 போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது. மத்திய அரசு இப்போது அடுத்து லோக்சபா எலெக்ஷன் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது, சில மாநிலங்களில் இடைத்தேர்தலும் வரப்போகுது. இப்போது இந்த 2 வேக்கண்ட்டை ஃபுல் பண்ண போகிறாங்களா இல்லை ராஜீவ்குமாரை மட்டும் வச்சு எலெக்ஷன் நடத்த போகிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னு.